குறவள்ளி அவள் கைப்பிடித்து குடித்தார். வழியில் வேதம் அவன் திகைத்தான். குறவள்ளி அவள் கைப்பிடித்து குடித்தார். மகிழ்ச்சியிலே திளைத்தான். வேலனுக்கே வழி தெரியாத நேரத்துல குறவள்ளியை கைப்பிடிக்கிறதுக்கு முருகர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. வேலனுக்கே ஹெல்ப் பண்ணதுனால வேலண்டைன்ஸ் டே நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். அப்ப நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாமா? பாருங்க, மணி கூட அடிக்குது. மணி ஒன்னும் சொல்லல, தப்பா நினைச்சுக்காத. இது கோயில் மணி. அது மாதிரிதான் நம்ம எந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாரை வணங்கிட்டோ பிள்ளையார் சுழி போட்டோம்னா முருகருக்கு நடந்த நிகழ்வு நம்மளுக்கு நடக்கும். என்னம்மா, சரியா? இவ்வளவு ஏன் நம்ம ஞான விநாயகர் ஆலயத்துல எவ்வளவோ வேண்டிட்டு போயிட்டு நிறைய சக்சஸ் ஆயிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. வேலைங்க, நல்ல காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே வந்தாவாசி வட்டத்தில் கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் எம்ஜிஆர் நகரில் ஸ்ரீ ஞான விநாயகர் ஆலயத்திற்கு தைப்பூச தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்குது. என்னடா தைப்பூசம்னு சொல்லிட்டு மாசி மாசத்துல விநாயகர் வெளியேற்றின வரீங்கன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, விநாயகர் குளிர் தாங்கல, அதனால தை மாசம் வர மாட்டாராம், மாசி மாசம் தான் வருவாராம். மாசி 2ல வராரு. மாசியில வந்தாலும் நம்ம பிள்ளையார் லேட்டா வராருன்னு நினைக்கிறீங்களா? மாசி மாசம் வந்தாலும் மாசா வர பிள்ளையார் ஒரே பிள்ளையார் ஞான விநாயகர் பிள்ளையார் தாங்க. அந்த மாசான பிள்ளையாருக்கு ஒரே நிகழ்ச்சி வச்சா போதுமா? போதாது. அதனாலதான் நாடகம் வச்சிருக்கோம். இப்ப 15 பேர் கொண்ட குழுவில் வந்து அடிச்சுட்டு போனாங்க பாருங்க, தப்பாட்டம். அவங்களே கோலாட்டம் ஆடுவாங்க, கரகாட்டமும் ஆடுவாங்க. இப்ப சாமி கூட வந்து ஆடிட்டு வர போறாங்க. எனக்கு திடீர்னு போர் அடிக்குது, தப்பாட்டம் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோலாட்டம் ஆடுவாங்க. அதுவும் போர் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கரகாட்டம் ஆடிடுவாங்க. அந்த மாதிரி